ஒரு நபர் இருக்கார், அரசியல் விமர்சகர்ன்ட்டு. அவர் அரசியலுக்கு விமர்சகரா இல்லை அவர் பாடி பரிசில் பெறும் புலவரான அவர் பண்ண செயல்களை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சீமான் வளர்வா சீமான் வளர்வான்னு இப்போ கட்சியை காலி பண்ணிடுவார் போல. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்ன, அதுதான் வரலாறு. அவர் தொட்ட ஃபர்னிச்சர் எதுவுமே உருப்படாது. நாங்கள் இந்த சோன் பார்ட்டியோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு பேசுங்க. நாங்கள் பொதுவாக பேசுகிறோன்ட்டு யாரோ ஒருத்தருக்கு முட்டு கொடுக்காதீங்க. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்காரு, 250 நாட்களா ஜெயிலே இருக்காரு. இதை பேசுறதுக்கு நீங்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. விசிகாவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கலைன்னா ஜேடிஎஸ் எப்படி கர்நாடகாவில் ஒரு மைனர் போர்ஸோ, பீகார்ல எப்படி ஜேடியு ஒரு மைனர் போர்ஸோ, அந்த மாதிரி 20% கீழே போயிடும் திமுக. இந்த திமுக காரங்க பிஜேபின்னு கூறுறது எதுக்குன்னா அவங்க பண்ற ஊழல்ல இருந்து தப்பிக்க. திமுக பிஜேபியோட பினாமி. அனைவருக்கும் வணக்கம். நான் வீர விக்னேஸ்வரன் பேசுகிறேன். இந்த நாள் இன்னையிலேருந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் கட்சி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த ஒரு வார காலத்தில் எல்லா மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அது ஆண்ட கட்சி, மத்தியில் ஆள்ற கட்சி, மத்தியில் ஆண்ட கட்சி, எல்லாமே ஒரு மேலோட்டமாக ஒரு டீசெண்டாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் மேலோட்டமாக வாழ்த்துக்கள் இருந்தாலும் அடிமட்டத்தில் அவங்களோட எண்ண ஓட்டங்களை தங்களோட அடிப்பொடிகள் மூலமாக வெளியிட்டு வர்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான பதிலாக இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு நபர் இருக்கார், அரசியல் விமர்சகர்ன்ட்டு. அவர் அரசியலுக்கு விமர்சகரா இல்லை அவர் பாடி பரிசில் பெறும் புலவரான அவர் பண்ண செயல்களை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிஎம்கே கலைஞரை விட முதல்வர் ஸ்டாலின் பெரிய தலைவர்னு பேசுவார். பிரதமர் மோடி என்ன செஞ்சாலும் என்னை கேட்டு தான் செய்வார், நான் போட்ட நோட்டை வச்சு தான் அவர் நாட்டையும் நடத்துறாரு அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு என்ஐஏ ரைடு வந்திருக்கு நாம் தமிழர் தோழர்களுக்கு. மூச்சுக்கு 300 தடவை சீமான் வளர்வான்னு இப்போ கட்சியை காலி பண்ணிடுவார் போல. அப்போ நாம் தமிழர் தோழர்கள் மேல நடந்த என்ஐஏ ரைடுக்கும் இவர் போட்ட நோட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? இப்படி ஒரு நபர் 3 பேருக்கு ஒரே நேரத்தில் முட்டு கொடுப்பார். இவர் எங்க தலைவரை யாருமே கூப்பிடல, யாருக்குமே அவரை தெரியாது அப்படிங்கிறனா பேசுறாரு. உண்மையே சொல்லணும்னா இந்த அரசியல் விமர்சகர் விளம்பரம் தேடுறதுக்கு பெரிய பெரிய தலைவரை பயன்படுத்திக்கிறார். அப்படி பெரிய தலைவர்கள்லாம் சொல்லாட்டி இப்போ எங்க தலைவரை பேசிதான் அவர் விளம்பரம் தேடிட்டு இருக்கார். அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம், ஒரு நபர் ஒரே நேரத்தில் பிஜேபிக்கு முட்டு கொடுக்க முடியும், டிஎம்கேக்கு முட்டு கொடுக்க முடியும்னா அது இவர் தான். அது எப்படி ஒரே நேரத்தில் 2 பேருக்கு முட்டு கொடுக்குறாங்க? அந்த அப்படி பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்ன? இன்னொரு விஷயம், இந்த நபர் யாருக்கெல்லாம் முட்டு கொடுத்துருக்காரோ அவங்கெல்லாம் பொலிட்டிக்கலி இரலவெண்ட் ஆயிருக்காங்க. அதுதான் வரலாறு. அவர் தொட்ட ஃபர்னிச்சர் எதுவுமே உருப்படாது. ஃபர்ஸ்ட் விஷயம் எடப்பாடி அவர்கள், இபிஎஸ் அவர்கள் சிஎம்மா இருக்கிறப்போ ராஜதந்திரின்னாரு. கடைசியில் கட்சி 2ஆ உடஞ்சு பல பிரச்சனை இன்னைக்கு வரையும் எலெக்ஷன் கமிஷன்ல பெண்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்னாரு. இப்போ என்னாச்சு? ஓபிஎஸ் அவர் பாட்டுக்கு மரியாதையா கரைவெட்டி கட்டிக்கிட்டு நிம்மதியா வச்சிருந்தாரு, அந்த பொழப்பையும் கெடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு என்ன இருந்து அவருக்கு பல நெருக்கடி. அப்படி அவர் தொட்ட பர்னிச்சர் எதுவுமே உருப்பிடல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்து இப்போ முதல்வர் ஸ்டாலின்னு சொல்றாரு. இனிமேலுக்கு அவர் உங்களை ஆதரிச்சு பேசணுமா வேணாமான்னு திமுக தலைமை தான் முடிவு பண்ணணும். அடுத்த விஷயம் சினிமா விமர்சகர், அவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. என்னன்னா, அவங்க சினிமா விமர்சகர்கள் தான், பட் ஆனா அரசியல் ஞானிகள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர்கள்னாவே இப்படித்தான், அவங்க சொகுசு வாழ்க்கையை விட்டு வரமாட்டாங்க, அவங்களுக்கு மக்களை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி இன்னொரு இண்டிவிஜுவல் கிடையாது. ஒரு நடிகருங்கிற ஒரு ப்ரொஃபஷனு, அதுல இருந்து அவங்க பொது வாழ்க்கைக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கா, ஒரு கரேஜியஸ் இருக்கா? மக்களை சந்திச்சு வெயில் மழை பார்க்காம புரட்சி தலைவர் எப்படி புரட்சி பயணம் போனாரோ அந்த மாதிரி மக்களுக்காக கிரவுண்ட்ல இறங்கி போறாங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இவர் அப்படி பண்ணிட்டாரு, அதனால எங்க தலைவரும் அப்படிதான் மக்கள்கிட்ட போக மாட்டாரு, ஏசி ரூம்ல இருப்பாருன்னு அவங்களோட கற்பனையை கலந்து அவதூறு பரப்புறாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்க இருந்து வந்தாரு, இவர் இங்க இருந்து வந்தாரு, என்னமோ இவர் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி, இல்ல இவர் தான் மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்த மாதிரி இன்னொரு பக்கம் பேசுறது.
என்ன விஷயம்னா, உங்களுக்கு இந்த அஃபிலினிட்டி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, இந்த கட்சியை சேர்ந்து இப்ப நான் சொல்றேன்ல, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்னு, அப்படி அரசியல் விமர்சகரும் சினிமா விமர்சகரும் நாங்க இந்த சோன் பார்ட்டியோட ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு பேசுங்க. நாங்க பொதுவா பேசுறோம்ட்டு யாரோ ஒருத்தருக்கு முட்டு கொடுக்காதீங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். அடுத்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் என்னன்னா ஒரு தொப்பியை போட்டு உட்காந்துக்கிட்டு பைடனுக்கு அட்வைஸ் சொல்றது, புட்டினுக்கு அட்வைஸ் சொல்றது, அடுத்து வேர்ல்டு வார சூத்திரம் போட்டு கொடுக்கறதெல்லாம் இங்கதான் சென்னையில உட்காந்துக்கிட்டு அடுத்த வேர்ல்டு வார் என்ன நடக்கும் அப்படின்னு இங்க இருந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் என்னன்னா உலக அரசியல் பேசுவாரு, ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் சொல்றாரு, எங்க தளபதி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு 3% சொல்றாரு. அவர் முட்டு கொடுக்கிற கட்சிக்கு 2014 6 தொகுதியில 3வது போயிருச்சு. நாடாளுமன்ற 2014 நாடாளுமன்ற தொகுதியில 6 தொகுதியில 3வது போயிருச்சு. 45 சட்டமன்ற தொகுதியில 3வது போயிருச்சு. நான் ஒண்ணு என்னோட விருப்பத்தை சொல்லல, எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. 6 தொகுதியில 3வது போயிருச்சு, ஒரு தொகுதியில 4வது போயிருச்சு. கன்னியாகுமரி தொகுதியில இவர் முட்டு கொடுக்கிற திமுக 4வது போயிருச்சு. இதுதான் அவங்க கட்சியோட நிலைமை. ஒரு அரசியல் விமர்சகர் என்னடான்னா ஸ்டாலின் வெர்சஸ் ரெஸ்ட். 1971 கலைஞர் அப்படி இருந்தார், எதிர்கட்சி 15 சீட்டு வச்சிருந்துச்சு. 1957 காமராஜர் அப்படி இருந்தார், எதிர்கட்சி 13 சீட்டு வச்சிருந்துச்சு சிஆர்சி. அந்த மாதிரி 1957 71க்கு அப்புறம் யாருமே ரெஸ்ட்ங்கிற இடத்துக்கு வரல. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்றாங்க, பெரிய அளவுல அவர் கேபினெட்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் கன்விக்ட் ஆயிருக்காரு. அத பேச இங்க தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்ட் ஆயிருக்காரு, ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஜெயில இருக்காரு, 250 நாட்களா ஜெயில இருக்காரு. இத பேசுறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல யாருமே இல்ல. கன்விக்ஷனை பத்தி பேச மாட்டாங்க, ஜெயில இருக்கிறத பத்தி பேச மாட்டாங்க. கட்சி பேர்ல இக்கு இருக்கா இங்க இருக்கான்னு தமிழ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்ப சொல்றேங்க, திமுக காங்கிரஸ் இல்லாம 2014 தேர்தல போச்சு, 45 தொகுதியில 3வது போச்சு. அடுத்து திமுக மட்டும் விசிகாவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கலன்னா ஜேடிஎஸ் எப்படி கர்நாடகால ஒரு மைனர் போர்ஸோ, பீகார்ல எப்படி ஜேடியு ஒரு மைனர் போர்ஸோ, அந்த மாதிரி 20% கீழே போயிடும் திமுக. திமுகவோட இன்னைய நிலைமை அதுதான். விர்ச்சுவலா திமுக மெல்ட் டவுன் ஆயிட்டு இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு அவதூற பரப்புறாங்க. தமிழகத்துல யாரு ஜெயிச்சாலும் தோச்சாலும் நான் தான் காரணம் சொல்ற அரசியல் விமர்சகர் போட்ட கணக்கெல்லாம் தப்பு. இதுவரையும் அவர் சொல்லி என்ன நடந்திருக்கு? இபிஎஸ்க்கு ரெட்டலை கிடைக்காதுன்னாரு, கிடைச்சிருச்சு. ரெட்டலைல ஒரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கடம் தெரியாம போயிட்டாரு. இபிஎஸ் எல்லாத்தையும் கூட்டணிக்கு சேர்த்துக்குவாரு, சசிகலா டிடிவி தினகரன் எல்லாத்தையும் சேர்த்துக்குவாருன்னு சொன்னாங்க. ஆனா என்ன சேர்த்துக்கிட்டாரா? சேர்த்துக்கல. பிஜேபி தான் இங்க தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சா? பிஜேபி 96ல இருந்து 2016 வரையும் 20 ஆண்டு காலகட்டத்துல பிஜேபி பெற்ற வளர்ச்சி 1.1. இந்த திமுக காரங்க பிஜேபின்னு கூறுறது எதுக்குன்னா அவங்க பண்ற ஊழல்ல இருந்து தப்பிக்க. அதுக்கு இந்த அரசியல் விமர்சகர் முட்டு கொடுக்கிறாரு. அப்புறம் என்ன இதே அரசியல் விமர்சகர் என்ன சொல்றாருன்னா, அஜித் வந்துருவாரு, சூர்யா வந்துருவாரு, விட்டா சிரஞ்சீவி வந்துருவாரு, அமிதாப் பச்சன் வந்துருவாரு, ஷாருக் கான் வந்துருவாருன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவருக்கு எதுக்கு இந்த பத்த வைக்கிற வேலை? உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப நான் சொல்றேன்ல, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்னு, அந்த மாதிரி நான் எதிர்ப்பாளர்னு சொல்லிட்டு பேசுங்க. சும்மா பத்த வைக்கிற வேலையெல்லாம் பார்க்க கூடாது. அல்டிமேட் ஸ்டாரை பொறுத்தவரை அவர் உலகம் சுத்தும் மாலிபனா, அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்காரு, அவர் உண்டு அவர் பணி உண்டு இருக்காரு. எங்க தலைவருக்கு நண்பர், அவர் எங்க தலைவருக்கு அல்டிமேட் ஸ்டார் நண்பர். நீங்க எதுக்கு தேவையில்லாம பத்த வைக்கிற வேலை பாக்குறீங்க? அதுக்கப்புறம் தேர்தல் பங்கு பெறாட்டியும் மதம் சார்ந்த சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே இதுதான். ஒரு பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க ஒரு பக்கம் மதவாதத்தை கிளப்புறாங்கன்னா, இன்னொரு பக்கம் இவங்க தரக்குறவா பேசிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்கிக்கிட்டு சமூகத்தை பிளக்குறதே இந்த மாதிரி மதவாத குரூப்ஸ் தான். மதவாதம் எந்த விதத்திலையும் நாட்டு அமைதிக்கும் நல்லதில்லை. இன்னொரு விமர்சனம் தமிழக வெற்றி கழகத்தின் பத்தி என்ன வைக்கிறாங்கன்னா, எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் சார் மேல என்ன வைக்கிறாங்கன்னா, அவர் என்ஆர் காங்கிரஸ் தலைவரோட ரொம்ப நெருக்கமானவர், அதனால அவரு பி டீமு, எங்க கட்சி பி டீம், டிவிகே பி டீம்னு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கங்க, தனிப்பட்ட நட்பு வேற. தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நபருமே ஒவ்வொரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன். இப்போ அப்படி பாத்தீங்கன்னா பெரியார் எங்க இருந்து வந்தாரு? ஆனா அவர் சாகுற வரையும் ஐடியாலஜி கமிட்மெண்டோடு வந்தார். நம்ம எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தார்? காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தார். அந்த மாதிரி எங்க பொதுச் செயலாளர் கடந்த காலங்கள்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்திருப்பாரு. ஆனா இப்போ அந்த ஐடியாலஜில கமிட்டடா இருக்கிறாரா? அதைத்தான் நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம்னா, பி டீம்ங்கிற விமர்சனம்
தமிழக வெற்றி கழகத்தின் மேல மட்டும் வைக்கப்படல. அது வந்து நாம் தமிழர் தோழர்கள் மேல வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு என்ஐஏ ரைடு அவங்க தான் சந்திக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பி டீம்னு சொல்றவங்க யாருன்னா திமுக காரங்க. இன்னைக்கு அப்பா பையன், முதல்வரோட பையன் விளையாட்டுத்துறை அமைச்சர், இவங்க 2 பேருக்கும் யோகி கூட அத்தனை தடவை பார்த்திருக்க மாட்டாரு. யூபி முதல்வர் யோகி கூட 3 வருஷம் ஆச்சு பார்த்து. இவங்க வந்து எப்பனாலும் பார்க்கலாம். முதல் நாள் தமிழ்நாடு வந்துட்டு போறாரு பிரைம் மினிஸ்டர், திரும்பி அடுத்த நாள் பையனுக்கு அப்பாயின்மெண்ட். இந்திய எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க, கேலோ இந்தியாவுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி இந்தியாவில தாங்கச்சி முதல்வர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஆனா அப்பாவுக்கும் பையனுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, ஐயா கே நேரு அவர்கள், ஐயா ஐ பெரியசாமி அவர்களும், ஐயா துரைமுருகன் மூத்த அமைச்சர்கள். அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியுமா? முடியாது. ஆனா நேத்து எம்எல்ஏக்கு நின்று இன்னைக்கு அமைச்சரான ஐயா விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து எப்பனாலும் பிரைம் மினிஸ்டரா பார்க்கலாம். அப்போ நீங்க பி டீம் இல்லைன்னா தாங்கச்சி சீஃப் மினிஸ்டர்ஸே பார்க்காத பிரதமர் மோடி உங்களை மறுபடியும் பாக்குறாரு. அப்போ உண்மையிலே பி டீமா நீங்க இருந்துகிட்டு போற வரவங்க மேல சேர்த்து அள்ளி வீசுறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் ரீதியா தமிழகத்துல யாரு பிஜேபி வளர்த்து விட்டா? நான் ஆல்ரெடி சொன்னேன், 1996 இருந்து 2016 20 ஆண்டுகளா வெறும் 1.1% தான் பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இங்க சீட் கன்வெர்டபிலிட்டியே கிடையாது. ஒரு 2.9% 2016 தன்னிச்சிருந்தேன். 2.9% எடுத்த கட்சிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டியே கிடையாது. இப்ப பாமக 2016 5.5% எடுத்து ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகல. அப்ப சீட் கன்வெர்டபிலிட்டி வேணும்னா நீங்க குறைஞ்சது கர்நாடகால ஜேடிஎஸ் மாதிரி ஒரு 20% ஓட்டாச்சு எடுத்தா தான் நீங்க ஏதோ ஒரு சீட் கன்வெர்ட் ஆகும். அப்படி சீட் கன்வெர்டபிள் இல்லாத பிஜேபிக்கு சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது யாரு? அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறவங்க பி டீம்னு சொல்லலாம். அரசியல் ரீதியா இரலவெண்டா இருக்கவங்க ரெலவெண்ட் ஆக்குறாங்கன்னு. அப்படி மொத ஏடிஎம்கே பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மா தான் முத இவங்களை வந்து கூட்டணி வச்சு 3 MP வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் முத மத்தியில பிஜேபி ஆட்சி அமைகிறப்ப ஒரு 13 நாள்ல கவுந்துருச்சு. இவங்க மத்தியில ஆட்சி அமைக்கிறது காரணமே அதிமுக தான். சரி, அப்ப அந்த அம்மா முரண்பாடுல ஆட்சியை கவுத்து விட்டுருச்சு. அப்போ முத அமைஞ்ச ஆட்சி கவுந்தாட்சிய திருப்பி காப்பாத்தினது யாரு? இந்த சாட்சாத் மதச்சார்பினை காக்குறதுக்கு அவதாரம் எடுத்து வந்த கட்சியான திமுக தான். நாங்க பேசுறப்பெல்லாம் மதச்சார்பின்மைக்கு நாங்க தான் குத்தை எடுத்திருக்கோம், ஃபுல் டெண்டர் நாங்க தான் எடுத்திருக்கோம் சொல்ல திமுக தான் பிஜேபி அரசு மத்தியில அமைகிறப்போ 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணதுன்னா அது 99 2004. அந்த 5 ஆண்டுகளும் யாரோட தயவுல நடந்துச்சு ஆச்சு? பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது, வெறும் 182 சீட்டு தான் வச்சிருந்தாங்க. அப்ப 182 சீட்டு வச்சுக்கிட்டு 5 ஆண்டுகள் ஆண்டாங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற திமுக சார்பா ஒரு 28 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க கூட்டணியில. அந்த 28 சீட்டு தான் மத்திய ஆட்சியை காப்பாத்துச்சு. அப்ப முத 99 இருந்து 2004 வரையும் பிஜேபி அந்த காலகட்டங்கள்ல RSS அனுதாபிகளை எல்லா கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் உள்ள போட்டாங்க. இப்ப வினோத் ராய்ல இருந்து சிஐஜில இருந்து அறிக்கை கொடுத்தாருல அதுல இருந்து நிறைய பேரை வந்து RSS அனுதாபிகளை எலெக்ஷன் கமிஷனு அது இதுன்னு எல்லா இடத்துலயும் உள்ள போக வச்சாங்க. பஞ்சமா பாதகத்துக்கு துணை நின்ன கட்சி இந்த திமுக. அதுக்கப்புறம் இன்னைக்கு மதச்சார்பின்மை பத்தி பேசுறாங்களே, குஜராத் ரயட்ஸ் நடந்துச்சு, கோத்ரா ரயட்ஸ். அப்போ வந்து திமுக தலைவர் கலைஞர் என்ன சொன்னாரு? இது வந்து அந்த மாநிலத்து உள்நாட்டு பிரச்சனைன்ட்டு. அப்போ 2000 மக்களை கொன்னு புதைப்பாங்க, அது உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்றாங்க. கேட்டா இவங்க வந்து சிறுபான்மை பாதுகாவலர்கள். இது போக முரசொலியில ஒரு பெரிய முட்டு கொடுத்திருக்காருங்க. அது என்ன முட்டுனா, சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை சிலர் உருவாக்கி வைக்கின்றனர் என்பது உண்மைதான். அப்போ அது பொய் கிடையாது, வதந்தி தான். சிலர் வந்து வேணும்னே உருவாக்குறாங்களாம் அப்படின்னு திமுகவோட முரசொலியில எழுதியிருக்காங்க. அந்த பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இதற்கு ஈடு கொடுத்து விட்டு இதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு உண்டு. அப்போ திமுக என்ன சொல்ல வருது? மதச்சார்பற்ற கட்சி பாஜகன்னு சொல்ல வருதா? அந்த பொய்ய வந்து திமுக தொண்டர்கள் முறியடிக்கணுமா? நான் இப்ப சொல்றேங்க, திமுக வந்து பிஜேபியோட பினாமி. இந்த பிரசுரமானது எப்பன்னா 23/6/1999 பக்கம் 6 முரசொலியில வந்திருக்கு. இந்த இருக்கு ஆதாரத்தோட நான் சொல்றேன். இப்போ பிஜேபி மதச்சார்பற்ற கட்சி, அதை பத்தி பொய் பரப்புறாங்க. அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு திமுக தொண்டர்கள் இருக்குன்னு முரசொலியில வந்திருக்கு. அப்போ பிஜேபியோட பினாமி டிஎம்கே, பிஜேபி கிட்ட அடகு இருக்கிற கட்சி அதிமுக. இதுதான் உண்மை நிலவரம். இதுல அவங்க பி டீம், இவங்க பி டீம். உங்க கட்சி அவங்க கிட்ட அடகு இருக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பு கொடி விட்டீங்க, இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளை கொடை பிடிக்கிறீங்க. என்ன தமிழ்நாட்டை விளையாட்டு போட்டி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா? பிரைம் மினிஸ்டர் வந்தா தான் எல்லாரும் விளையாடுவேன்னு சொன்னாங்களா? உடனே போய் பிரைம் மினிஸ்டர் கூட்டு வர்றீங்க. நீங்க
இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கும்முடி பூண்டிக்கு இங்கிட்டு பார்த்தா ஊன்னு சவுண்ட் விடுறது, டெல்லி பக்கம் போனா அப்படியே பமிக்கிறது. என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. தமிழக மக்களை எங்க தளபதி அவர்கள் தான் மதச்சார்பு பெற்ற வழியில நடத்துவாங்க. தமிழக மக்கள் தளபதி வழியில பயணித்து தமிழகத்துல ஒரு புதிய மதச்சார்பற்ற எழுச்சியை கொண்டு வரணும்னு தலைமையோட கேட்டுக்கொள்கிறேன்.